ரீஜெனரேஷன், அதாவது தன்னைத்தானே புதுப்பித்துக் கொள்ளுதல், தேவையில்லாத எண்ணங்கள், ஸ்ட்ரெஸ், ஆன்சைட்டி இதெல்லாம் ஒருத்தவங்க போட்டு குழப்பி வச்சிருது. ஒரு 48 டேஸ் நீங்கள் மட்டும் இதை எடுத்துட்டிங்கனாக்கா புத்துணர்வோடு, புதுப்பொலிவோடு, அழகோடு, அத்தனையும் சிறப்போடு இருக்கும். என்ன அந்த பானம்? இஞ்சி, கிராம்பு, லெமன். இஞ்சிக்கு இவ்வளோ பெரிய சக்தி உண்டு. எப்பொழுதுமே ஆன்டி ஏஜிங்காக வச்சுருக்கும், பிளட்டை பியூரிஃபிகேஷனாக வச்சுருக்கும், ஹேர் ஃபால் இருக்காது, ஹீட் இருக்காது, கட் ஹெல்த் நல்லாயிருக்கும். தவறி போய் நீங்கள் தப்பான உணவுகள் மீன்ஸ் ஜங்க் ஃபுட் சாப்பிட்டா கூட அதோட விளைவு ரொம்ப பாதிப்பு கம்மியாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் 2 மணி 3 மணி வரைக்கும் ஒர்க்கும் அதில் தான் பார்க்குறாங்க, பொழுதுபோக்கும் அதில் தான் இருக்காங்க. ஸோ தூக்கம் தானாக எட்டி பார்க்கும் பொழுதே அதை தட்டி கொடுத்து தூக்கம் வச்சிடணும். ஆனால் நம்ம செய்கிறோமா 1 2 3 4 5 6 இப்படி இங்கே தட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக் தாளாட்ட மாதிரியே தூக்கம் வந்துடும். ஏன்னா இன்னைக்கு தூக்கம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். காஸ்மோ ஹெல்த் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் வந்து எல்லாத்துக்குமே பிடிச்சமான விஷயம், நிறைய பேர் கேட்ட விஷயம். ரீஜெனரேஷன், அதாவது தன்னைத்தானே புதுப்பித்துக் கொள்ளுதல். நம்ம உடல் உறுப்புகள் வந்து பார்த்திங்கனாக்கா இது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். அந்த காலத்தில் இப்போ நடக்குதா அப்படின்னு பார்த்தா இல்லை. ஏன்னா அந்த காலத்தில் இருக்கக்கூடிய உணவு பழக்க வழக்கங்கள், தூக்கம் இதெல்லாம் வந்து நல்லா கரெக்டாக இருந்துச்சு. ஸோ அதுக்கு ரெஸ்ட் இருந்துச்சு உடம்புக்கு. ஆனால் இப்போ ரெஸ்ட் கொடுக்கறதில்ல, தூக்கம் இல்லை, பிரெயினுக்கு ரெஸ்ட்னு கொடுக்கறதில்ல. அதே மாதிரி நம்ம உடல் உறுப்புகளுக்கும் ரெஸ்ட் கொடுக்கறதில்ல. நிறைய தேவையில்லாத உணவுகள், தேவையில்லாத எண்ணங்கள், ஸ்ட்ரெஸ், ஆன்சைட்டி இதையெல்லாம் ஒருத்தவங்க போட்டு குழப்பி வச்சிருது. அப்போ எப்படி வந்து தன்னைத்தானே புதுப்பித்துக் கொள்ள முடியும் அந்த உறுப்புகள்? அதனால தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு பானம் குடிக்கிற இந்த ட்ரிங்க் தான் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி மூட்டு வலி இல்லாத ஆள் கிடையாது. அதேமாதிரி வந்து ரத்த சுத்தம் இல்லாதவங்க நிறைய சுத்தமே கிடையாது. சுத்தமாக மீன்ஸ் டாக்டர்கிட்ட போய் டெஸ்ட் எடுத்தோம்னாக்கா பிளட் டீகேஸ் இருக்குது அப்படிம்பாங்க. அதேமாதிரி வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு சிட்ரிக்கோட எனர்ஜியே இல்லை, ஒரு பவர் இல்லை, எலக்ட்ரோஃபீல்டு இல்லை, டீடாக்ஸ் ஆகிறது இல்லை. அதனால் பார்த்திங்கன்னா கட் ஹெல்த் சுத்தமாக போயிடுது. அதேமாதிரி செரிமான பிரச்சனை இருக்குது. அத்தனை பேருக்குமே கான்ஸ்டிபேஷன் வந்துடுது, தலைவலி வந்துடுது, பார்த்திங்கன்னா ஹேர் ஃபால் இப்படி இவ்வளோ இருக்கும். ஸோ இதெல்லாத்தையும் மீட் அவுட் பண்ணக்கூடிய ஒரே ஒரு பானம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த அற்புதமாக காலையில் எழுந்திரிச்சு நம்ம ஒரு 48 டேஸ் நீங்கள் மட்டும் இதை எடுத்துட்டிங்கனாக்கா உங்களோட உடம்பு புத்துணர்வோடு, புதுப்பொலிவோடு, அழகோடு, அத்தனையும் சிறப்போடு இருக்கும். என்ன அந்த பானம் அப்படின்னு பார்க்குறீங்களா? இஞ்சி, கிராம்பு, லெமன் இவ்வளோ தான் அதோட இன்க்ரீடியன்ஸ். ரொம்ப சூப்பரான விஷயம். காலையில் ஏந்திரிச்ச உடனே நம்ம என்ன பண்ணுறோம், அழகான ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. அதில் வந்து இஞ்சி தோல் சேவிக்கோங்க. சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு அதை உங்களுக்கு மிக்சியில் அடித்து ஜூஸாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து இல்லைன்னா இஞ்சி டேரெக்டாகவே கூட போட்டுக்கலாம். அது வந்து சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி வந்து அதோடைய தூளாக இருக்கும் பார்த்திங்களா, அது சில பேருக்கு ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் ஜூஸாக அடிச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை லைவாக போட்டுக்கிட்டாலும் சரி, போட்டு கொஞ்சோண்டு ஒரு 6-7 கிராம்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சிங்கனாக்கா நல்லா அது 1/3 நீங்கள் மாற்றிக்கலாம் நல்லா. ஏன்னா அந்த எக்ஸ்ட்ராக்ட் இஞ்சிலேருந்து வரணும் இல்லையா. ரெண்டாவது நல்லா கொதிக்க வைக்கும்போது என்ன ஆகுதுனாக்கா அதில் இருக்கக்கூடிய ஒரு ஒயிட் டெபாசிட்ஸ் வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த காலத்தில் இஞ்சி சாறு எடுத்து என்ன பண்ணிடுவாங்க வச்சுருவாங்க நைட்டே. காலைல பார்த்தீங்கன்னாக்கா அது கீழே பார்த்தீங்கன்னா அந்த சுண்ணாம்பு அப்படியே படிஞ்சிருக்கும். அது மேலால் இருக்கிற இதை மட்டும் எடுத்துப்பாங்க. ஆனால் இந்த காலத்துலலாம் அந்தளவுக்கு பொறுமையாக இருக்காங்களா அப்படின்னு தெரியல. அப்படி பண்ணால் சூப்பர். இல்லைனாக்கா நீங்கள் பண்ணுறீங்க 1/3 கொதிக்க வைக்கும்பொழுது அது பார்த்தீங்கன்னா எவாப்ரேட் ஆகிடும். அந்த தண்ணி எடுத்துக்கிட்டு இப்போ கிராம்பும் அந்த இஞ்சும் சேர்த்த லிக்விட் இருக்குது பார்த்தீங்களா, கொஞ்சம் மிதமான சுடு வரும்போது ஒரு 1/2 மூடி மீன்ஸ் 1/2 லெமன் மட்டும் நல்லா புழிஞ்சு விட்டு நீங்கள் காலைல குடிச்சிங்கனாக்கா உங்களுடைய ஹார்ட் பிளாக்கேஜ் இருக்காது, அதுமாரி ஃபேட்டி லிவர் இருக்காது, ரத்தம் புதுமையாகும். அதேமாதிரி இஞ்சியோடைய சக்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மூட்டு வலி இருக்காது, ஜாயின்ட் பெயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கக்கூடிய மஞ்சள் சூப்பராக இருக்கும். வாதம் பித்தம் கப்பத்தில் வாதம் உள்ள உட்காந்துருக்கும் ஒவ்வொரு ஜான்ஸ்லேயும், அது இருக்காது. இஞ்சிக்கு இவ்வளோ பெரிய சக்தி உண்டு. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா கிராம்பு, இந்த கிராம்போடைய பவர் என்னென்னு கேட்டிங்கனாக்கா என்ஹான்ஸ் பண்ணக்கூடிய சக்தி, எப்பொழுதுமே ஆன்டி ஏஜிங்காக வச்சுருக்கும், பிளட்டை பியூரிஃபிகேஷனாக வச்சுருக்கும். அதேமாதிரி ஒரு விஷயம் வந்து இப்போ ஹேர் இருக்குன்னு வச்சுக்கலாம், ஹேர் வந்து வளரவே இல்லை, அப்போ பார்த்திங்கன்னா அதுக்கு உரம் வைப்பாங்க இல்லையா, அதேமாதிரி எல்லா உறுப்புகளுக்கும் உரம் வைக்கக்கூடிய ஒரு விஷயம் கேட்டிங்கன்னா கிராம்பு. அதனால அந்த காலத்தில் ஃபுட்டில் அழகாக கிராம்பு சேர்த்தாங்க. ஸோ லவங்கப்பட்டை அதேமாதிரி தான், லவங்கப்பூ அதேமாதிரி தான், லவங்கப்பூ தான் அந்த கிராம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் இந்த கிடைக்காத பட்சத்தில் சினமன் கூட யூஸ் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. ஸோ கிராம்பை பற்றி தான் இந்த ஓலைச்சுவடியில் சொல்லியிருக்கேன், அதனால அதை சொல்லிட்டு இருக்கேன். எல்லாம் முடிச்ச பிறகு உங்களுக்கு லெமன் பற்றி சொல்லவே தேவையில்லை. அது நம்மளுடைய உடம்பை புத்துணர்வாக்கும், ரத்தத்தை சுத்தம் செய்யும், அதேமாதிரி செரிமான பிரச்சனை இருக்காது. ஸோ எல்லாத்தையும் சேர்த்து ஒரு அழகான 3 இன்க்ரீடியன்ஸை கொடுத்து சூப்பரான ஒரு பவர் பேக் கொடுத்துருக்காங்க அந்த ட்ரிங்க்கை. இதை மட்டும் ஒரு 48 டேஸ் எடுத்தோம்னாலே போதும். ஹேர் ஃபால் இருக்காது, ஹீட் இருக்காது, கட் ஹெல்த் நல்லாயிருக்கும். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா பசி, இந்த பசி தான் எல்லாத்துக்கும் இல்லை. எனக்கு பசிக்கல, ஆனால் நான் சாப்பிட்ற டைமுக்கு 2 மணிக்கு சாப்பிடுவேன், அதை நான் சாப்பிட்டுருக்கேன். பசிச்சு சாப்பிட்றது அவ்வளோ பெரிய முக்கியமான விஷயம். அப்போ தான் எல்லாமே ஆர்கன்ஸும் ரெடியாக இருக்கும். அதேமாதிரி ஹேர் ஃபால்க்கு நான் சொல்லியிருந்தேன், அதேமாதிரி பசிக்கிற விஷயம் சொல்லியிருந்தேன். முக்கியமாக அடுத்தது தூக்கம், நல்ல தூக்கம் இருக்கும். ஸோ இஞ்சியோட ஒர்க் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா செரிமான பிரச்சனை மட்டும் கிடையாது, உடம்புல தேவையில்லாத கொழுப்பை சேர விடுறதே கிடையாது.
அதேமாதிரி வாதம் பித்தம் கபத்தை பேலன்ஸ் வச்சுக்கூடியது இஞ்சியோடைய வேலையாக இருக்குது. ஸோ இந்த மூணையுமே பார்த்தீங்கன்னா அழகான ஒரு ஒரு காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்களே நம்ம முன்னோர்கள், அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். எப்பேற்பட்ட வியாதியையும் சரி செய்யக்கூடிய விஷயம்தான். நீங்கள் நார்மலாக எந்த ஒரு மெடிசன் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க இல்லையா, அது தாராளமாக எடுத்துக்கலாம். அதோட சேர்த்து இந்த இஞ்சி சாப்பிட்றதுனால என்னாகும், சில பேருக்கு வயிறு புண்ணு இருக்கும். இது நான் இந்த நிறைய எனக்கு பெரிய அல்சர் இருக்குது அப்படிங்கிறவங்க மட்டும் நீங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஜூஸ் எடுக்க ஆரம்பிச்சிங்கனாலே போதுமான விஷயம். மேக்ஸிமம் ஒன்றும் பண்ணாது, இருந்தாலும் பயப்படுறாங்க, ஒரு தடவை நீங்கள் வந்து டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா இஞ்சி கிராம்பு எல்லாம் கொஞ்சம் காரத்தன்மை உள்ளது, அதனால அல்சர் இருக்கிறவங்க அதை கொஞ்சம் பார்த்து எடுக்கலாம். மற்றபடி யார் வேணாலும் இதை எடுக்கலாம். எடுக்கிறவங்களுடைய லைஃப் கண்டிப்பாக 100 அப்படின்னு சொல்லலாம், 100 ஆயுசுன்னு சொல்லலாம். ஏன்னா எங்கெங்கெல்லாம் நமக்கு ஃபீஸ் பிடுங்கி விடும் அப்படி பார்த்தீங்கன்னாக்கா பார்த்தீங்கன்னா பிரெயின் மெமரி, அடுத்தது பிளட்டு, அதுக்கப்புறம் வந்து பிளட் கம்மியாக இருக்கிற விஷயங்கள், இது எல்லாத்தையுமே இது ஃபில்லப் பண்ணிவிட்டு 48 நாளில். சரி, அதுக்கப்புறம் இது தொடர்ந்து எடுக்கலாமா சார் அப்படின்ல 48 நாள் எடுத்து நிறுத்திடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாம் பக்கா ஃபிட் ஆகிடுவீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2-3 மந்த்ஸ் விட்டுட்டு திருப்பி ஒரு பேக்கேஜ் மாதிரி எடுக்கலாம். ஸோ வருஷத்துக்கு ஒரு 3 டைம் எடுத்துக்கலாம். நீங்கள் அதாவது 48 நாள் 48 நாள் எடுத்திங்கனாலே போதுமான விஷயந்தான். நீங்கள் எப்பொழுதுமே நல்ல ஆரோக்கியமாக சாப்பிட்லாம். தவறி போய் நீங்கள் தப்பான உணவுகள் மீன்ஸ் ஜங்க் ஃபுட் சாப்பிட்டா கூட அதோட விளைவு ரொம்ப பாதிப்பு கம்மியாக இருக்கும். இந்த பானம் நம்ம புதுப்பிக்கிற ஒரு விஷயந்தான். எல்லாத்தையும் புதுப்பிக்கிறோம். நம்ம ஹெல்த்தை எதுக்காவது வந்து புதுப்பிச்சிருக்கோமா, அதுக்கான கான்சன்ட்ரேஷன் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா நல்ல ஒரு ஹெல்த் கிடைக்கும். ஆக இந்த ரெசிபி இருக்கு இல்லையா, இது இந்த நேரத்தையும் கிடையாது, ஆதி காலத்திலேயே இருந்த ஒன்று தான் இந்த ரெசிபி. ஸோ இந்த ட்ரிங்க் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மிஸ் பண்ணாதீங்க. தெரிஞ்சவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது பல பேர் லைஃப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த லிவர் ராஜ உறுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது அழகாக குழந்தை பிள்ளை மாதிரி வச்சுக்கிட்டே இருக்கும். அது சந்தோஷமாக உங்களோட உறுப்புகள் சந்தோஷமாக இருந்துச்சுன்னா நம்மளை சந்தோஷமாக வச்சுக்கும். அதுவும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அழகாக நம்மளுடைய உடம்போடைய உறுப்புகள் தானே புதுப்பிச்சுக்கிற விஷயத்தை பேசும்பொழுது எங்கே நம்ம லேக் ஆகிறோம், எங்கே அடி வாங்குறோம்னு கேட்டிங்கன்னா தூக்கம். எல்லாம் மொபைலில் வந்து பார்த்திங்க முடிஞ்ச வரைக்கும் 2 மணி 3 வரைக்கும் ஒர்க்கும் அதில் தான் பார்க்குறாங்க, பொழுதுபோக்கும் அதில் தான் இருக்காங்க. ஸோ தூக்கம் தானாக எட்டி பார்க்கும் பொழுதே அதை தட்டி கொடுத்து தூங்க வச்சிடணும். ஆனால் நம்ம செய்கிறோமா, அதை தட்டி போட்டு புரட்டி போட்டு அங்கேயே நீ அப்படியே சொல்லிட்டு நம்ம வந்து முழிச்சு நம்மளுடைய உடம்பை நமக்கு எடுத்துக்கிறோம். இந்த மொபைலில் இருக்கக்கூடிய பார்க்கலாம் நம்மளுடைய அவ்வளோ குப்பையோடு நம்ம படுக்கிறோம் இல்லையா, அதை எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிட்டு நிம்மதியான ஒரு தூக்கம் வேணும்னாக்கா ஜாதி பத்திரி பூ நான் அடிக்கடி சொல்லுவேன். ஸோ பாலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு டீஸ்பூன் ஜாதி பத்திரி பூ பவுடரை வந்து பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லை பவுடராகவே கிடைக்கிது. சும்மா அழகாக 1/2 டீஸ்பூன் இல்லைன்னா 1/4 டீஸ்பூன் நீங்கள் போட்டு பாலில் குடித்து பார்த்தீங்கன்னாக்கா குடித்த உடனே நல்ல ஒரு தூக்கம் இருக்கும். பழைய குப்பையோட கழிவோட அப்படியே காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நீங்கள் நிறைய அனுபவிச்சிருப்பீங்க, நல்லது கெட்டதெல்லாம். இந்த கெட்டதெல்லாம் நம்மளை போட்டு தூங்க விடாமல் பண்ணும் பார்த்தீங்களா, அப்படிலாம் இல்லாமல் நீங்கள் என்ன வேணாலும் நீ காலையில் பண்ணிக்கோ அப்படின்ட்டு அழகாக தட்டி தாளாட்டி தூங்க வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொருள் என்னென்னு கேட்டிங்கனாக்கா ஜாதி பத்திரி பூ. இதை வந்து பால்லையும் எடுக்கலாம், எனக்கு பால் ஒத்துக்காதுங்க பட்சத்தில் தண்ணிலையும் எடுக்கலாம். ஸோ இந்த ட்ரிங்க்கை மட்டும் நான் எடுத்தாலே போதுமான விஷயந்தான். இதெல்லாம் தாண்டி ஏதாவது முத்திரை இருக்கா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இருக்குது, கண்டிப்பாக. ஜஸ்ட் முத்திரை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த முத்ராஸ் பொடி மட்டும் கிடையாது, முத்திரை என்பது முத்தான திரை இங்கே ஒன்று இருக்குது. இந்த இடத்த வந்து டேப் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8ன்னு அப்படி லைட்டாக ரொம்பலாம் தட்டல, அந்த நாக்கிங் 1 2 அப்படி அந்த அளவுக்கு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி தட்டினீங்கனாக்கா ஆட்டோமேட்டிக்காக மூளையில் டோப்பமைனில் இருக்கக்கூடிய டென்ஷன், டோப்பமைனில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் சமசீராக மாறும். ஸோ இது ஒன்று இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல பொட்டுன்னு சொல்லுவாங்க, அதுலேயும் 1 2 ரொம்ப தட்ட வேணாம், இப்படி இங்கே தட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக் தாளாட்டுற மாதிரியே தூக்கம் வந்துடும். இது டேப்பிங் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே ஒரு 10 ப்ரெஷர் ப்ளஸ் இங்கே ஒரு 2 டேப்பிங் மெத்தட் பண்ணினாலே ஆட்டோமேட்டிக்காக நல்லா தூக்கம் வரும். ஏன்னா இன்றைக்கி தூக்கம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதெல்லாம் தாண்டி உடல் சூடே அத்தனை வியாதிகளுக்கும் காரணம்னு அடிக்கடி நம்ம சொல்லிக்கிட்டே வரோம். அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக சுத்தமான தேங்காய் எண்ணெய் தொப்புளில் தடவிட்டு பாருங்கள், பாதத்தில் தடவிட்டு படுத்து பாருங்கள். இந்த சூடு உடம்பு விட்டு மேஜிக் மாதிரி காணா போகும், நல்ல தூக்கம் இருக்கும். உடல் உறுப்புகளுக்கு ரீஜெனரேஷன் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா தொப்புள் நாடின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து தேங்காய் எண்ணெய் போட 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 பார்த்திங்கனாக்கா இது தானாகவே நடக்கும், அற்புதமாக நடக்கும். ஆக மொத்தத்தில் செழிப்பான கண்கள் சொல்லுவாங்களே, காலையில் எழுந்திரிச்சோன்னே தூங்கின மாதிரியே இருக்குது, நான் குளிச்சு தான் பார்க்குறேன், ஆனால் நம்ம வந்து எனக்கு வந்து டயர்ட்னஸ் இருந்துக்கிட்டே இருக்குதுன்னு சொன்னாக்கா காரணம் உடல் சூடு தான். ஸோ இது எல்லாத்தையும் அழகாக பண்ணும்போது நைட்டு தொப்புள்ள தேங்காய் எண்ணெயை வைக்க மறந்துடாதீங்க. சில பேர் நல்லெண்ணெய் வைக்கலாமான்றாங்க, நல்லெண்ணெய் வைக்கலாம், அதை சூட ஒரு செகண்ட் எடுத்துகிட்டு திருப்பி அது பழைய வேலையை பார்க்கும். தேங்காய் எண்ணெய் தான் ரூட் காசஸ்லேருந்து இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்க்கும். நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.